நான் வந்து இங்கே செகண்ட் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் அக்ஷயா ஸ்ரீயோட பேரண்ட் ஷாமு. இன்றைக்கி வந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ப்ரோக்ராம் செலிப்ரேஷனுக்காக இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணணும், நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் வந்து பசங்க ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க, விநாயகர் செய்வாங்க. சரி ஓகே, அதை வந்து ஜட்ஜ் பண்ண கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கேஷுவலாக தான் வந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் டோட்டலாகவே வந்து தலைகீழாக இருந்துச்சு. க்ரியேட்டிவிட்டி பசங்கக்கிட்ட மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்க. எஸ்பெஷலி நம்ம பிரின்சிபல் மேம் வந்து நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு மாஸ்க் பண்ணிட்டு நான் வந்து 3rd ஸ்டாண்டர்டுக்கு தாங்க போயிருந்தேன். அங்கே வந்து விநாயகர் மாஸ்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பசங்க வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆஸ் யூஷுவல் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம மார்க்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன், க்ரியேட்டிவிட்டி அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பசங்களுக்கு வந்து எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்ன டைம்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரெசன்டேஷன் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பர்பஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் எதுனா தெரியுதான்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது விநாயகர் சதுர்த்தினா என்ன, அன்றைக்கி என்ன பிடிக்கும், அந்த காட்க்கு என்னெல்லாம் பிடிக்கும், அன்றைக்கி என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், வின்னர்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து மேம் பிரின்சிபல் மேம் பார்த்தப்போ நிறைய விஷயம் சொன்னாங்க. நாங்கள் க்ரியேட்டிவாக நிறைய விஷயம் பண்ண போகிறோம்னு சொல்லி அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லும்போது இன்னுமே வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுறத விட பேரண்ட்ஸை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கூலை தான் வந்து சூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக எங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் நாங்கள் வந்து அந்த மேடம் இன்னைக்கு சொன்ன அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு வந்திருக்கு. டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் லெவலில் ஸ்கூலோடைய டெவலப்மெண்ட்க்கும் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு மீ. அண்ட் நான் வந்து இங்கே திருத்தணி கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.